நரசிம்மம் எப்படி தீ விழிக்குமோ அத போல் அப்ப எதிரிகள் எல்லாரும் யாரெல்லாம் பக்தர்களுக்கு விரோதிகளோ நிமிஷ போதில் சுட்டி பூசிக்கி விடுகிறார். அதைத்தான் இங்க ஆண்டாள் சொல்லும் போது எழுந்திருக்கணும். காலையில் எழுந்திருந்து மாறி மலமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து தீவிழி விழித்து எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து இப்படி கையையும் காலையும் நெட்டி முறித்து கொண்ட பிற்பாடு உடம்ப ஒரு தடவை சிலிர்க்கும். அதைத்தான் இங்க உதறுதல்னு சொல்றார். பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு நிமிர்ந்து நின்று அப்படி இப்படி ஒரு தரம் பாக்குறது. சிம்ஹகதி சிம்ஹகத்தின்னு ஸ்ரீரங்கத்துல ஒவ்வொரு நாளும் நடக்கும். அப்படித்தான் சிங்க நடை பெருமான் நடக்கிறான். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. ஒரு பக்கம் சிங்கத்தை போலே அவ்வளவு கம்பீரமா இருக்கே, அவ்வளவு மிடுக்கோட கோபத்தோட இருக்கே. இன்னொரு பக்கம் பூவை பூவண்ணா, பூவை விட மென்மையா இருக்கியே. புஷ்பத்தை போல வர்ணம் படைத்தவர், பூவை போல மென்மையா இருக்கிறவர். ஒரு பக்கம் சிங்கத்தை போல கடுமை, விரோதிகள் வந்தா கடுமை. இன்னொரு பக்கம் பூவை போல மென்மை, பக்தர்கள் வந்தா மென்மை. இந்த ரெண்டும் கலந்து கட்டித்தான் பெருமாள் போ. கீழே சொல்லியிருந்தேன் நரசிங்க பெருமானை பத்தி. நரசிங்கத்தை தடுத்தது ராகவசிம்ஹம். அப்படின்னா ராமன். ராமனுக்கு கோபமே வராது, ரொம்ப நிதானம். சண்டை போடச்சே கூட நிதானம். தன்னை எத்தனை அடிச்சாலும் அவர் கோபம் வரல. ஆனா ஹனுமானை ராவணன் அடித்தான்னு உடனே கோபத்துக்கு ஆட்பட்டுட்டாராம் ராமன். திருஷ்டுவா பலவக சார்தூலம் கோபஸ்ய வசமே இவான் என்னே வால்மீகி ராமாயணத்துல ஸ்லோகம். அப்ப அது ராமனுடைய கோபம். கண்ணனுக்கு கோபம் வந்ததோ, பெருங்கோபம் வந்தது. கண்ணனே பீஷ்மாச்சாரியர் சல்லட கண்ணா தொலைச்சார். இப்பவும் திருவல்லிக்கேண பார்சாரதி பெருமாள் முகம் முழுக்க அப்படியே பொழிஞ்சிருக்கு. ஏனெனில் பீஷ்மர் விட்ட அம்புகள் அத்தனையும் தாங்கி கொண்டார். அதனாலதான் முகமெல்லாம் அப்படியே எழுந்துள்ளிருக்கார். அந்த கண்ணனுக்கு தன்னை அடிக்கச்சே கோவமே வரல. ஆனா பீஷ்மர் அர்ஜுனனை அடிக்க ஆரம்பிச்சார் பாருங்க. விட்டே நான் பார்னு சக்கரத்தை கையில் எடுத்துட்டார். பீஷ்மரை கொல்லத்துக்கே போயிட்டார். இத்தனைக்கும் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிருக்கார் கண்ணன். இவன் ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு சூளுரைத்திருக்கார் பீஷ்மர். கடைசியில் அவர் வார்த்தையை சத்தியமாக்கி விட்டார். தம் வார்த்தையை பொய்ப்பித்துக் கொண்டார். இருந்தாலும் கோபத்தை காட்டினாரோ இல்லையோ. அப்ப நரசிங்கத்துக்கு கோபம், ராகவ சிங்கத்துக்கு கோபம், யாதவ சிம்மத்துக்கு கோபம். இந்த சிங்கங்களுக்கெல்லாம் ஏன் கோபம் வருதுன்னால் தனக்காகவே இல்லையே, தன் பக்தனை யார் எதிர்த்தாலும் அது கண்டு பொங்கி எழுகிறார்கள்.